Hello students. Today we will going to learn about classification of algae. So what is classification? Classification is a grouping process. Okay, yeah. So classification என்ன அப்படின்னா some of the ஆர்கானிசம்ஸ் வந்து ஏதோ ஒரு பேசிஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் பண்ணுறது. ஓகே, குரூப்பிங் பண்ணுறதா என்னது அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆல்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஆல்கே வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஃப்இ ஃப்ரெட்ச் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஆல்கியோட கிளாஸிஃபிகேஷனை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை என்னென்ன பேசிஸில் வந்து இந்த ஆல்கியை வந்து குரூப்பிங் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிக்மெண்டேஷன். ஓகேயா. ஸோ பிக்மெண்டேஷன்னா நமக்கு வந்து தெரியும். இப்போ நம்மளே வந்து ஹியூமன்ஸே என்ன சொல்கிறோம், கருப்பினத்தவர்கள், வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வந்து பிக்மெண்ட் கலரை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிவைட் பண்ணியிருக்காங்க ஆல்கேயை. அண்ட் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு இது வந்து லோகோமோட்ரி ஆர்கனாக வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேயா. ஸோ அதுதான் வந்து ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ளாஜெல்லாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேயா. ஸோ அந்த ஃப்ளாஜெல்லாவை பேஸ் பண்ணி இந்த ஆல்கையை வந்து குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். ஓகேயா. ஸோ ஃபுட்டை வந்து அது ஸ்டார்ஜாக கன்வெர்ட் பண்ணி வைக்கிதா, குளுக்கோஸாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிதா, இல்லை கார்போஹைட்ரேட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சம் ஆஃப் த ஆல்கேயை வந்து குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. ஓகேயா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ஜ் இருக்கும். ஸ்டார்ஜை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும், கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேயா. அதே மாதிரி தாலஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. தாலஸ் அப்படிங்கிறது பிளான்ட்டோட ஒரு பாடி. ஓகேயா. ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம இங்கே ஆல்கே படிக்கிறோன்னா ஆல்கேயோட பிளான்ட் அந்த பாடி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, வெஜிடேட்டிவ் மெத்தடில் நடக்குதா, ஏசெக்ஷுவல் மெத்தடில் நடக்குதா, இல்லை செக்ஷுவல் மெத்தடில் நடக்குதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. ஓகேயா. ஸோ இதெல்லாம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னா எஃப்இ ஃப்ரெட்ச் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா. He published in his classification in the book The Structure and Reproduction of the Algae in 1935. ஓகேயா. ஸோ அவர் வந்து எப்போது ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னா 1935. ஸோ அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா The Structure and Reproduction of the Algae. ஓகே. ஸோ ஆல்கேயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின புக் தான் அது. அதில் தான் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷனை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகேயா. ஸோ and then he classified algae into 11 classes. ஓகே. ஸோ algae வந்து என்ன பண்ணியிருக்காங்க 11 கிளாஸஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 11 கிளாஸஸும் உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. ப்ரொனன்சியேஷன் இஸ் மஸ்ட். ஓகேயா. ஸோ குளோரோஃபைசியே. ஓகேயா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் குளோரோஃபைசியே, ஜாந்தோஃபைசியே, கிரைசோஃபைசியே, பேசிலேரியோஃபைசியே, கிரிப்டோஃபைசியே, டைனோஃபைசியே, குளோரோமோனோடயனே. ஓகேயா. ஸோ அந்த வேர்ட் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஓகேயா. குளோரோமோனோடயனே. ஓகேயா. தென் யூக்ளினோஃபைசியே, ஃபியோஃபைசியே, ரோடோஃபைசியே, then last one is Cyanophyceae. Okay, so these are the 11 classes of algae. It is proposed by F.E. Fritsch. Okay, தென் இப்போ வந்து இப்போ நம்ம இப்போ 11 கிளாஸஸ் பார்த்ததில் நம்மளுக்கு ஒரு 3 இம்பார்ட்டண்ட் கிளாஸஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா குளோரோஃபைசியே. ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து குளோரோஃபைசியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியோஃபைசியே அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ரோடோஃபைசியே. இந்த த்ரீ கிளாஸஸ் தான் உங்களுக்கு வந்து உங்களோட 11th போர்ஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் குளோரோஃபைசியே அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா த மெம்பர் ஆர் காமன்லி கால்ட் green algae. ஓகேயா. வை ஏன் green algaeன்னு சொல்கிறாங்க? பிகாஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். உங்களுக்கு நேம்லேயே தெரியும் குளோரோஃபைசியே. குளோரோ மீன்
க்ரீன் பிக்மெண்ட் ஓகேயா. ஸோ குளோரோஃபில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால தான் அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, குளோரோஃபைசின்னு சொல்கிறாங்க. ஸோ குளோரோஃபில்னால தான் வந்து ஒரு ஆர்கானிசம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹையர் பிளான்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து என்ன கலரில் தான் இருக்குது அப்படின்னா க்ரீன் கலரில் தான் இருக்குது ஓகேயா. ஸோ அதோட லீஃப் வந்து க்ரீனில் இருக்கும். ஃப்ளார், ஃப்ரூட்ஸ், பட்டு மட்டும் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் கைண்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வேறு ஒரு கைண்ட் ஆஃப் பிக்மெண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. லைக் கெரோட்டினாய்டு, சாந்தோஃபில், ஃபியூகோசாந்தின் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிக்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. அப்போ ஏன் லீஃப் வந்து க்ரீனில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்குது, குளோரோஃபில் ப்ரெசண்ட் ஆகி இருக்குது ஓகேயா. ஸோ அப்போ குளோரோஃபைசி அப்படின்னு சொல்லும் போது இங்கே குளோரோ அப்படிங்கிறது க்ரீன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ குளோரோஃபைசியில் இருக்கக்கூடிய மெம்பர் மேக்ஸிமம் எப்படி இருக்காங்க அப்படின்னா க்ரீன் கலராக தான் இருக்காங்க ஓகேயா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ் வந்து அக்வாட்டிக்காக இருக்குது ஓகே. அக்வாட்டிக் மீன் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டில் இருக்கக்கூடியது ஓகேயா. ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸ்பைரோகைரா ஓகேயா. தென் மெரெயினில் இருக்கக்கூடியது இதே க்ரீன் ஆல்கே மெரெயின்லையும் இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அல்வா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேயா. தென் டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, லேண்ட் ஓகே. டெரஸ்ட்ரியல்னால் என்னது, லேண்டில் வாழக்கூடியது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரென்டிபோலியா ஓகேயா. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரென்டிபோலியா அப்படிங்கிற ஒரு ஆல்கே ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு டெரஸ்ட்ரியலில் வாழக்கூடியதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஓகேயா. தென் ஷேப்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வந்து அந்த குளோரோ அப்படிங்கிறது எதை குடிக்கும்னா குளோரோஃபில் ஓகேயா. ஸோ அந்த குளோரோஃபில் வந்து மேக்ஸிமம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த குளோரோபிளாஸ்ட்டில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த குளோரோபிளாஸ்ட் ஒரு ஆர்கானிசமில் என்னென்ன ஷேப்ஸ்லலாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் குளோரோஃபைசியில் வந்து எஸ்பெஷலி எடுத்துக்கும் போது கப் ஷேப்பில் இருக்குது, டிஸ்காய்டு ஷேப்பில் இருக்குது, கிரிடில் ஷேப்பில் இருக்குது, ரெட்டிகுலேட், ஸ்பைரல், ஸ்டெல்லைட் அண்ட் பிளேட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது ஓகேயா. ஸோ தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கப் ஷேப்டு ஆல்கே ஓகேயா. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாமிடோமோனஸ் கொடுத்துருக்காங்க. கிளாமிடோமோனஸில் குளோரோபிளாஸ்ட் என்ன ஷேப்பில் இருக்குன்னா கப் ஷேப்பில் இருக்கும். நடுவில் வந்து க்ரீனாக இருக்கு இல்லையா. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு கப் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதான் கப் ஷேப்டு குளோரோபிளாஸ்ட். அண்ட் டிஸ்காய்டுனா என்ன சொல்லுவாங்க, ஹேவிங் எ ஃப்ளாட் சர்க்குலர் ஷேப் ஓகேயா. அதாவது அது இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் ஓகே. அது வந்து எப்படி இருக்குமா பார்க்குறதுக்கு, சர்க்குலர் உள்ளே பார்க்கும்போது நல்லா டீப்பாக நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும், ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் அது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்காய்டு ஷேப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரெட்டிகுலேட்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நம்ம வந்து ஹையர் பிளான்ட்ஸ் ஏஞ்சியோஸ்போம் பற்றி படிக்கும்போது நம்ம ரெட்டிகுலேட் வீனேஷன் பார்த்துருவோம். அப்போ ரெட்டிகுலேட் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நெட்வொர்க்காக தானே இருக்குது அந்த ரெட்டிகுலேட் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அப்போ வந்து இதில் குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்கான், ரெட்டிகுலேட்டாக இருக்குது ஓகேயா. தென் வந்து ஸ்பைரல்னால் உங்களுக்கு அப்படியே ஜிக்ஸாக்காக போயிட்டு இருக்கும் ஓகேயா. ஸோ அந்த ஜிக்ஸாக்காக இருக்கக்கூடியதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பைரல் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்டெல்லைட் அப்படின்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் ஓகேயா. ஸ்டெல்லைட் அப்படிங்கிறது என்னது, ஸ்டார் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருக்குது ஓகேயா. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கிரிடில் ஷேப்னால் லைக் ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் ஓகேயா. எப்படி இருக்கும்னா ரிங் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரிடில் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேயா. ஸோ தீஸ் ஆர் த different shapes of chloroplast present in the Chlorophyceae class okay. And another one is plate shape chloroplast வந்து present ஆகியிருக்கு ஓகேயா. ஸோ இதுதான் வந்து ஒரு பிளேட் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து இருக்குது ஓகேயா. ஸோ இப்போ இது நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னா கப் ஷேப் பார்த்துருக்கோம், டிஸ்காய்டு பார்த்துருக்கோம், கிரிடில் பார்த்துருக்கோம், ரெட்டிகுலேட் பார்த்துருக்கோம், ஸ்பைரல் பார்த்துருக்கோம், ஸ்டெல்லைட் பார்த்துருக்கோம், அண்ட் பிளேட் லைக் குளோரோபிளாஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேயா. தென் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம இவ்வளோ நாள் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா குளோரோஃபில் அப்படின்னு மட்டுமே பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஹையர் கிளாஸ் வர என்ன பண்ணுறாங்க, அதை குளோரோஃபில்லை வந்து நிறைய கிளாஸஸை வந்து டிவைட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா இப்போ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, குளோரோஃபில் சி அண்ட் குளோரோஃபில் டி வந்து இருக்குது ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹையர் பிளான்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய மாமரம், தென்னைமரம், பனானா இந்த மாதிரியான ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன, மெனி பிரான்ச்சஸ் இருக்கும், நல்லா விசிபிளாக நம்மளோட கண்ணுக்கு தெரியும், டாலாக இருக்கும், பிக்காக இருக்கும். ஸோ வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது அப்படின்னா அது வந்து ஹையர் பிளான்ட்ஸில் வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஓகேயா. வாஸ்குலர் பண்டல் வந்து வெல் டெவலப்டு அப்படின்னா அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா
ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹையர் பிளான்ட்ஸ்லையும் ஆல்கே அண்டு சயனோபாக்டீரியாவில் வந்து இந்த குளோரோஃபில் ஏ டைப் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்ட் குளோரோஃபில் பி வந்து எங்கே இருக்குன்னா ஹையர் பிளான்ட்ஸ் ப்ளஸ் க்ரீன் ஆல்கேல வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. குளோரோஃபில் சி வந்து டயாட்டம்ஸ் அண்ட் டைனோஃப்ளாஜெலேட். டயாட்டம்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெரெயினில் வந்து ஃபுட்டாக ஒரு ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபுட்டு இருக்கும் இல்லையா, சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம். ஸோ அதை தான் டயாட்டம்ஸ் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அதிலலாம் என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா குளோரோஃபில் சி வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்டு டி அப்படின்னு சொல்லும்போது அது ரெட் ஆல்கேல மட்டும்தான் அந்த டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். குளோரோஃபில் டி எங்கே இருக்குன்னா ரெட் ஆல்கேல ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகேயா. அண்ட் இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் வந்து இதில் வந்து இந்த குளோரோஃபைசியில் யார் இருக்கா அப்படின்னா குளோரோஃபில் ஏ அண்ட் பி வந்து இருக்காங்க. ஓகேயா. அண்ட் ஸ்டோரேஜ் பாடி, அதாவது குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் பாடி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பைரினாய்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பைரினாய்ட்ஸ் அப்படிங்கிறது குளோரோபிளாஸ்டுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இது வந்து ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரியான ஷேப்பில் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பைரினாய்ட்ஸ் வந்து சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த பைரினாய்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஓகேயா. இந்த செல்வால் இப்போ வந்து ஒரு ஆர்கானிசமோட செல்வால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னர் லேயர் வந்து குளுக்கோஸாலையும் அவுட்டர் லேயர் வந்து பெக்டினாலையும் மேடாகி இருக்கும். ஓகேயா. த செல்வால் இஸ் மேடப் ஆஃப் இன்னர் லேயர் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் அவுட்டர் லேயர் ஆஃப் பெக்டின். ஓகே. அவுட்டர் லேயர் பெக்டின், இன்னர் லேயர் வந்து செல்லுலோஸால் மேடாகி இருக்குது. ஓகே. தென் லாஸ்ட் ஒன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. ஓகே. ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன மெத்தடில் நடக்குது, அதில் நிறையா இருக்குது இல்லையா. ஃபிஷன் இருக்குது, பைனரி ஃபிஷன் இருக்குது, ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நடக்கக்கூடியது ஃப்ராக்மெண்டேஷன் வந்து நடக்குது. ஓகேயா. அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா அதாவது கேமீட்ஸை ஃபார்ம் பண்ணாமல் வெறும் ஸ்போர்ஸை மட்டும் ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஸ்போர்ஸில் இருந்து ஒரு ஆர்கானிசம் க்ரோத் ஆகுது அப்படின்னா அதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேயா. அதாவது இங்கே வந்து ஒரு ஃபீமேல் மேல் அப்படிங்கிற ரெண்டு ஆர்கானிசம் வந்து தேவைப்படாது. ஓகேயா. ஒன்று ஃபீமேலில் இருந்து என்ன ஆகுனா அந்த ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக அனதர் ஆர்கானிசம் வந்து க்ரோத் ஆகும். ஓகேயா. ஸோ அதை தான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஏசெக்ஷுவல் மெத்தட் வந்து என்னென்ன மெத்தடில் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூ ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆப்ளனோ ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏகைனட்டிஸ் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருக்கோம். என்னென்ன ஸ்போர்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஓகேயா. அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஐசோகேமஸ், அனிசோகேமஸ் அண்ட் ஊகேமஸ். ஓகேயா. இது எல்லாமே படிச்சிருப்போம். அதாவது ஃபிசியாலஜிக்கலாகவும் மார்ஃபாலஜிக்கலாகவும் ஒரே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வைஸும் அது வெளியில் பார்க்குறதுக்கான அந்த அப்பியரன்ஸும் வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இல்லை ஒன்றில் வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா பார்க்க மார்ஃபாலஜிக்கலாக ஒரே இருக்கும், பட் அது பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் ஃபிசியாலஜிக்கலாக டிஃப்ரெண்ட்டாகி இருக்கும் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஓகேயா. ஸோ அதுதான் ஐசோகேமஸ், அனிசோகேமஸ் அண்ட் ஊகேமஸ் அப்படிங்கிறது. ஓகேயா. ஸோ இந்த குளோரோஃபைசியே மெம்பர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா குளோரெல்லா கொடுத்துருக்காங்க, கிளாமிடோமோனாஸ் கொடுத்துருக்காங்க, வால்வாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பைரோகேரா கொடுத்துருக்காங்க, உலோத்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, காரா கொடுத்துருக்காங்க அண்ட் ஏர்ல்வா கொடுத்துருக்காங்க. ஓகேயா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.